Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஹாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான தேங்க்ஸ் கிவிங் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஸ்லாஷர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஒரு மர்ம நபரால ஒவ்வொருத்தரா கொலை செய்யப்படுவாங்க. யார் அந்த மர்ம நபர் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போற லைக் மூலியமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே தேங்க்ஸ் கிவிங் டேவை நமக்கு காட்டுறாங்க. அதாவது அமெரிக்கால இந்த நாளை கொண்டாடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த நாள் வரும். அந்த நாளுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் வருது. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியால ஷெரீஃபா இருப்பாரு. இவரோட பேரு எரிக் அப்படின்றது இவரோட ஃப்ரெண்ட் மிச்சு வீட்டுல வச்சு எல்லாருமே மீட் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். அதனால தான் இவர் வந்திருக்காரு. மிச்சு தான் இவரை வெல்கம் பண்றாரு. மிச்சோட ஒய்ஃப் பேரு அமெண்டா அப்படின்றது. அமெண்டா இருக்காங்க பாத்தீங்களா, வெளியே வந்து எரிக் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எரிக்கு வெறும் கையை வீசிட்டு வர முடியாதுல்ல, அதனால ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப ஜெசிகான்ற ஒரு ஹைஸ்கூல் பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்களோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு தாமஸ் அப்படின்றது பெரிய பணக்காரரா இருப்பாரு. இங்க இருக்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒய்ஃபா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேரு கட்ரினா அப்படின்றது. மிச்சம் இருக்காரு பாத்தீங்களா, தாமஸோட கடையில தான் மேனேஜர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அந்த கடை நமக்கு காட்டுறாங்க. இந்த டே மட்டும் ஆஃபர்லாம் நிறைய இருக்கும். அதனால வாங்குறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மிச்சம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு, சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜெசிகாவோட பாய் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. இவரோட பேரு பாபி அப்படின்றது பேஸ்பால் பிளேயரா தான் இருப்பாரு. அது மூலியமா பெரிய லெவல்ல போறது இவரோட பிளானா இருக்கும். இப்ப இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. அதனால இவங்கள வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸா மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இவங்க கதைக்கு தேவைப்படும் போது நான் தெளிவா சொல்றேன். இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஷாப்பை கவனிக்கிறாங்க. நம்மளும் கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஈரினோட அப்பா தானே அந்த கடையோட ஓனரு. அதனால ஈரின் மட்டும் ஈஸியா உள்ள போக முடியும். ஈரின் வந்துட்டு இருக்கும் போது கூட்டத்துல ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்பதான் ரயான் அப்படின்ற ஒருத்தர் ஈரின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் ஃப்ளோட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பாபியே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பாபி இருக்கார்ல, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரயானா அவாய்ட் பண்ணி கூட்டு போயிடுறாரு. இதனால ரயானோ லைட்டா கோவப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக எரிக் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அமெண்டாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எம்ப்ளாயி எல்லாம் போறதுக்காக ஒரு வழி இருக்கும் பாத்தீங்களா, அந்த வழியா தான் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி உள்ள போறாங்க. ஆனா வெளிய இருந்து பாக்குற எல்லாருக்குமே கடுப்பா இருக்கு. என்ன இவங்க மட்டும் போறாங்கன்னு யோசிக்கிறாங்க. அமெண்டா இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்டுக்கு கொண்டு வந்த சாப்பாடுலாம் ஹஸ்பண்ட் கிட்ட தந்துட்டு இருக்காங்க. என்ன இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, சும்மா இருக்க மாட்டாங்க. வெளிய இருக்க எல்லாரையும் வம்பு பண்ணணும்ன்றதுக்காக பாத்தீங்களா நாங்களாம் உள்ள வந்துட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற மக்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல கோவம் வந்துருது. மக்கள் எல்லாருமே மொத்தமா சேர்ந்த மாதிரி அந்த தடுப்பெல்லாம் தள்ளிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எரிக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா மக்கள் மொத்த பேரும் சேர்ந்து தள்ளிடுறாங்க. அதனால எரிக்கு காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இப்ப இங்க இருக்க கார்டு இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது வாசல்ல வச்சே தடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா இவங்க கண்ணாடி எல்லாம் அந்த இடத்துல உடைச்சிடுறாங்க. இவரை மீறியும் உள்ள நுழைஞ்சிடுறாங்க. இவர் பயங்கரமா இதுல காயப்பட்டுறாரு. மொத்த பேரா உள்ள நுழைஞ்சிருக்காங்கல்ல, அதனால திருடிடலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க. இப்ப சைலண்டா உங்களுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் தூக்கிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது நெரிசல்ல மாட்டிக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கவனமா ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படிதான் அமெண்டாவும் ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா நெரிசல்ல மாட்டி இறந்து போயிடுறாங்க. தன்னோட ஒய்ஃப் இறந்து போனதை நினைச்சு மிச்சம் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அமெண்டா மட்டும் இறந்து போயிருக்க மாட்டாங்க, 2-3 பேர் இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி பாபியோட கை உடைஞ்சிரும். இதெல்லாம் காமிச்சு நமக்கு இங்கதான் தேங்க்ஸ் கிவிங்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அடுத்த தேங்க்ஸ் கிவிங்கே வந்துருது. இப்போ வரைக்கும் யாருக்குமே நஷ்ட ஈடுலாம் கிடைச்சிருக்காரு. ஃபுட்டேஜ் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொல்லியிருப்பாரு. இப்ப மிச்சம் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டாரு. தாமஸ் இவரோட ஃப்ரெண்டு தானே, இப்ப ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டாரு. தாமஸை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அதே மாதிரி பாபியோட கையில அடிபட்டுச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதனால இவரால பேஸ்பால் விளையாட்டை கண்டினியூ பண்ண முடியாது. அதனால இப்ப லைஃப்ல பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டியும் சேல் நடக்க போறதா தாமஸ் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு வெயிட்ரஸ் லேடி பாக்குறாங்க. இவங்க பேரு லிஸி அப்படின்றது. நல்ல வேலை நான் போகணும்னு நினைச்சேன், நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னா எரிக் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் எரிக்கோட பார்ட்னரும் இந்த இடத்துக்கு வராரு. இந்த லேடி இருக்காங்கல்ல, ட்ரிங்க்ஸுக்கு காம்ப்ளிமெண்டா ஒரு மாஸ்க் தராங்க. ஜான் கார்வர் அப்படின்ற ஒரு நபரோட மாஸ்க் தான். அதாவது இந்த பகுதியோட கவர்னரா இருப்பாரு. தாமஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தனியா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருப்பாரு. அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்க பொருள்லாம் யாரோ உடைச்சு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இவரும் எரிக் கிட்ட சொல்றாரு. எரிக்கும் அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பாக்குறாரு. அந்த சம்பவம்லாம் வந்து ஒரு வருஷம் ஆகுது, இன்னமும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாமஸ் புலம்பிட்டு இருக்காரு. ஈரினும் இதெல்லாம் பார்த்தோன்னா ஃபீல் பண்றாங்க. காரணம் இப்ப பாபியை விட்டு இவங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க. இப்ப அப்பாவும் பக்கத்துல உட்காந்து இவங்களை சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, ரயானை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க.
அவ வர சொல்லியிருக்கான்ற மாதிரி ரயானோ இங்க இருந்து கிளம்புறாரு. ஈரனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க பேரை சொல்லிடுறேன். கருப்பா ஒரு பையனை காட்டுறாங்கல்ல, இவன் பேரு ஸ்கூபா அப்படின்றது. இவன் கேர்ள் ஃபிரெண்ட் தான் பக்கத்துல இருக்காங்க. இவங்க பேரு யூலியா அப்படின்றது. எதிர ஒரு பையனை காட்டுறாங்கல்ல, இவன் பேரு இவன் அப்படின்றது. அதே சமயம் இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் பேரு கேபி அப்படின்றது. இவங்க 5 பேர் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு ரயானோ வந்துடுறாரு. ரயானை தவிர இவங்க 5 பேருக்குமே ஒரே சமயத்துல நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேக்குது. இவங்களும் போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு டைனிங் டேபிள் போட்டோ தான் இவங்களுக்கு வந்திருக்கு. ஒரு அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இவங்களுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மேற்கொண்டு இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஈரன் எதர்ச்சியா ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ஜான் கார்வர் மாஸ்க போட்ட மாதிரி யாரோ ஒருத்தன் இவங்களையே கவனிச்சிட்டு இருக்கான். இதை ஈரன் பார்த்துட்டு இருக்கும் போது லிசி ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஈரன் இப்ப திரும்ப பார்க்கும்போது அந்த நபர் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். அந்த திருட்டு சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் இவன் ரெக்கார்ட் பண்ணிருப்பான். நெட்ல கூட அந்த வீடியோவை போட்டிருப்பான். இப்ப நெட்ல இருக்க வீடியோவை யாரோ பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த வீடியோல லிசி திருடுற மாதிரி பதிவாயிருக்கு. இந்த பார்த்துட்டு இருக்க நபர் யாருன்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்பதான் லிசியை நமக்கு காட்டுறாங்க. கடையில வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிளம்பலாம் நினைக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இவங்க எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வெளியெல்லாம் வந்து தப்பிக்கலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க காரை வச்சு இவங்களை இடிச்சு காலி பண்ணிடுறான். ரொம்ப கொடூரமா தான் காலி பண்ணிருப்பான். இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் அவங்களோட பாதி உடம்பு வஸ்ட் போயிருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் எரிக்க இருக்காரு பாத்தீங்களா, ஷாக்கிங்கா கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி டைனிங் டேபிளோட போட்டோ வந்தது பாத்தீங்களா, அந்த போட்டோல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. லிசியோட பாதி உடம்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு சேர்ல உட்காந்து இருக்க மாதிரி தான் இருக்கு. அதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காக இதெல்லாம் அவன் நமக்கு அமிச்சிட்டு இருக்கான்னு யோசிக்கிறாங்க. இப்ப எரிக்கும் பார்ட்னரும் சேர்ந்த மாதிரி லிசியோட கடையில வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த நபர் வந்திருக்கிறது தெரியுது. அவன் ஜான் கார்வரோட மாஸ்க் போட்டிருக்கான். அதனால அவனோட உண்மையான அடையாளம் தெரியல. எதுக்காக இதை பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. லிசி அந்த கடையில இருந்து பொருள் திருடி இருக்காங்கல்ல, இது கூட காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷெரீஃபும் பார்ட்னரும் யோசிக்கிறாங்க. இப்ப ஷெரீஃபும் ஈரனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. தாமஸ் கிட்ட பல வாட்டி அந்த வீடியோவை கேட்டுட்டேன். அவன் வச்சிருந்தோம் பிரச்சனை வரும்ன்றதுக்காக வீடியோவை தரமாட்டான். நீ தான் உன்னோட அப்பா கிட்ட பேசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எதுக்காக அந்த வீடியோ அப்படின்ற மாதிரி ஈரனும் கேக்குறாங்க. அங்க யாரெல்லாம் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்களோ அவங்களாம் டார்கெட் செய்யப்படுறதா நாங்க டவுட் படுறோம். அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அங்க இருந்து வெளியே வராங்க. அப்பதான் பாபி அந்த இடத்துல இருக்கிறத கவனிக்கிறாங்க. பாபி கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஷெரீப் தான் வர வச்சிருப்பாரு. இவங்க 2 பேருமே கடைசி 1 வருஷமா பேசியிருக்க மாட்டாங்க. அதனால தயங்கி தான் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரனும் அவர்கிட்ட சாரி கேக்குறாங்க. உன் மேல தப்பில்ல, நான் தான் டிப்ரெஷன்ல கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது ரயான் வந்துடுறாரு. வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஈரன் இங்க இருந்து கூட்டு போறாரு. அதே மாதிரி ஷெரீஃபும் அவங்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பாபியை கூப்பிடுறாரு. கூட்டத்துல கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி தானே லிசி திருடினாங்க. அதே மாதிரி தான் அந்த ஷாப்ல வேலை பார்க்குற ஒருத்தனே திருடி இருப்பான். இப்ப அவனை தான் காட்டுறாங்க. அவனும் பாஸ்போர்ட்டை டேபிள்ல வைக்கிறான். இப்ப ஊருக்கு கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அவனோட பூனை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பூனை கூட பேசிக்கிட்டே தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்ப திரும்பி பாஸ்போர்ட் வச்ச இடத்துல வந்து பாக்குறான். பாஸ்போர்ட் காணாம போயிருக்கு. அதுக்குள்ள எங்க போச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா குழம்பிடுறான். இப்ப வீட்டுல சவுண்ட் கேக்குது. யாரோ வந்திருக்காங்கன்ற மாதிரி கட்டையெல்லாம் எடுக்கிறான். அதுக்குள்ள அந்த மர்ம நபர் பின்னாடி இருந்து கழுத்தை நெரிக்கிறது. கொடூரமா இவனை இந்த இடத்துல சாவடிச்சிடுறது. கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த பூனையை பாக்குறாரு. அது பசியோட இருக்கிறது தெரியுது. அதனால இவர் என்ன பண்றாருன்னா ஃபுட் எல்லாம் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இதே நேரம் ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, ரயானுக்கு போன் ட்ரை பண்றாங்க. ரிங்கு போய்கிட்டே இருக்கு. அவர் போனையே எடுக்க மாட்டாரு. என்ன போனையே எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் போனை வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டேபிள் கிட்ட வந்துடுறாரு. இவனோட தலையை மட்டும் கொண்டு வந்திருப்பாரு. தலையை இந்த இடத்துல வச்சிடுறாரு. இதே இடத்துல தான் அந்த லேடியோட பாடி இருக்கிற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இத போட்டோ எடுத்து திரும்பி உங்களுக்கு அனுப்பி விட்டுறாரு. இப்ப காலையில நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேட்டு தான் ஈரன் இந்த விஷயத்தை பாக்குறாங்க. பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. திருடின 2 பேர் தானே இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. அதனால கண்டிப்பா திருடினவங்க அந்த இடத்துல பிரச்சனை பண்ணவங்கள டார்கெட் வச்சுதான் அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத ஷெரீஃபும் உறுதி பத்திடுறாரு. இதெல்லாம் யார் பண்றாங்கன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டீம் கூட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அப்பாவோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. யார் கூட வந்திருக்காங்கன்னா பாபி கூட தான் வந்திருக்காங்க. பாபி கீழே வெயிட் பண்றாரு. இந்த வழியா ரயானோ வராரு. என்ன இவன் கார் இங்க நிக்குது அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் ஈரனோ ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த பாக்குறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல ஒரு கார்டு இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த கார்டோ ரயானோ ஃப்ரெண்டு போல 2 பேருமே சகஜமாலாம் பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த கார்டை பத்தி ஒரு வாட்டி கூட ரயான் பேசியிருக்கவே மாட்டாரு. இவங்க இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அப்பா வந்துடுறாரு. அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் காட்டிக்காம நார்மலா பேசிட்டு இருக்காங்க. எரிக்கு கிட்ட என்ன விசாரிச்சான் அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நார்மலா தான் பேசினாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. பாபியும் ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தேவையான ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஃபுட்டேஜ்ல ரயான் அந்த கார்டு கிட்ட பேசினதை பார்த்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்றாங்க. அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து இங்க இருக்க எரி கிட்ட தந்துடுறாங்க. எரிக்கும் ஃபுட்டேஜ்ல யாரெல்லாம் வராங்க அப்படின்றத கவனிக்கிறாரு. இவங்க தான் அவனோட அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க தந்தது மூலியமா நான் தடுக்க வாய்ப்பு இருக்கு. தந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
பரவாயில்ல, இதுக்கப்புறம் யாருமே சாகாம பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அந்த நெரிசல்ல மாட்டி ரயானோட ஃப்ரெண்ட் இறந்து போயிருக்காரு. ஆனா ஒரு வாட்டி கூட ரயான் அதை சொல்லல. அதை பத்தி இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு கூட சொல்லாம இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, தேவையில்லாம யோசிக்காத அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப ரயான் இருக்கான் பாத்தீங்களா, பாபி கிட்ட பேசுறதுக்காக பாபி வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா அப்பாவோட ஆபீஸ்க்கு போனது தெரிஞ்சிருச்சுல, அது சம்பந்தமா தான் பேசுறான். இதுக்கப்புறம் என்னோட ஆள் பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்காத, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பாபி பயப்படுற மாதிரியே தெரியல. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, நான் இதுக்கப்புறமா பழகுவேன்னு சொல்றாரு. இப்போ ஒரு நபரை காட்டுறாங்க. இவரும் அந்த ஷாப்ல நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப இவர் ஜிம்ல இருக்கும்போது இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, சிக்னல் பண்ணி கூப்பிடுறாங்க. அவங்க ஒரு சியர் லீடரா தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. குதிக்கிற மாதிரி ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் குதிக்கிறாங்க. இவரும் எதிர இருந்து பாத்துட்டு இருக்காரு. குதிக்கும் போது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, பிரைவேட் பார்ட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் திடீர்னு மர்ம நபர் இவருக்கு பின்னாடி வந்து கழுத்தை திருப்பி உடைச்சு விட்டுறாரு. இது அந்த கேர்ள் ஃபிரெண்ட் பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு குதிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு குதிச்சுக்கிட்டே இருக்கும்போது மர்ம நபரும் ஷார்ப்பான நிறைய பொருள் அடியில வச்சிடுறாரு. அதனால அந்த பொண்ணு அதுல மாட்டி இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரினோ ஃப்ரெண்ட்ஸோ ஸ்கூலுக்குள்ள தான் இருக்காங்க. ஈரின் கேங்ல இவன் ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கேபியும் சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. நம்ம இங்கே இருப்போன்ற மாதிரி ஈரினோ ஸ்டெப்ஸ்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது யாரோ அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த மர்ம நபர் தான் அட்டாக் பண்ணிருக்காரு போல. இப்ப ஈரின் போன்ல அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. இங்க தானே இருக்காங்க, எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு யோசிக்கிறாங்க. சரி போவோன்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டுக்கிட்டே தான் போறாங்க. அவங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. சரி கால் பண்ணுவோன்னு கால் பண்றாங்க. அப்பதான் ஒரு இடத்துல போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அந்த இடத்துல போன் மட்டும் தான் இருக்கு, அவங்கள காணோம். ஏதோ தப்பா இருக்குன்னு ஈரின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பின்வழியா வந்து அட்டாக் பண்ண பாக்குறாரு. ஆனா ஈரின் சுதாரிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேகமா ஒரு ரூம்குள்ள வந்து கதவை சாத்திடுறாங்க. இவரும் பொறுமையா இந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. இப்ப லைட் எல்லாம் போட்டு இங்கதான் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தேடிட்டு இருக்காரு. நிறைய பொம்மை இருக்கும். அந்த பொம்மைக்கு மத்தியில தான் இவங்க ஒளிஞ்சிருக்காங்க. இவரும் பக்கத்துல வராரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்ப்ரே எடுத்து இவரோட மூஞ்சிலேயே அடிச்சுட்டு இங்க இருந்து ஓடுறாங்க. வெளியே வந்து இவங்க எல்லார்கிட்டயும் தகவலை பாஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஷெரீஃப் ஆளுங்கன்னு எல்லாருமே வந்துடுறாங்க. ஷெரீஃபும் உள்ளலாம் தேட சொல்லியிருக்காரு. அப்படி தேடும் போது அவங்க ரெண்டு பேரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் அவன் தூக்கிட்டான் போல அப்படின்ற மாதிரி ஈரினும் பயப்படுறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவலை பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் கூட்டு போறதுக்காக ஸ்கூபாவும் யூலியாவும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி தகவல் கேள்விப்பட்டு பாபியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரயானும் வந்திருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வேகமா போய் ரயானை தான் கட்டி பிடிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பாபி சொல்லிட்டாரு. இவன் அந்த கார்டை பத்தி உங்ககிட்ட முழுசா மறைச்சிருக்கான்ல, இவன் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. அந்த கார்டியனோட ஃப்ரெண்டு தான். அதை சொல்லாம இருந்ததுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரயான் கோவப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல சண்டையை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. போத நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஸ்கூபாவும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இப்ப உள்ள புந்த ஈரின் இருக்காங்கல்ல, உங்க ரெண்டு பேர் மேலேயே எனக்கு டவுட் இருக்கு, தயவு செஞ்சு ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்பதான் யூலியாவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதனால பொண்ணை வேற ஊருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாரு. பொண்ணு இழுத்துட்டு வேகமா கார் ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்மளும் அந்த ஷாப்குள்ள இருந்திருக்கோம், அதனால சேஃபா இருக்கணும்னு ஈரின் சொல்லிட்டாங்க. இப்ப ஈரினும் ஸ்கூபாவும் சேர்ந்த மாதிரி ஒரு நபரை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் இல்லீகலா கன் எல்லாம் சேல் பண்ணுவாரு. இவர்கிட்ட சேஃப்டிக்காக கன் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப நிறைய கன் எல்லாம் இந்த நபர் காட்டுறாரு. இவங்களும் ஒரு கன்னை சூஸ் பண்ணிடுறாங்க. யூலியாவும் கிளம்புறதுக்காக அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரோட சேஃப்டிக்காக ஒரு போலீஸை வர வச்சிருக்காரு. அந்த போலீஸ்க்கு இப்ப சாப்பாடு எல்லாம் குத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பா கிளம்பி கொஞ்ச நேரத்துல அந்த மர்ம நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருந்த போலீஸ ஊசி போட்டு மயக்கமாக்கிறாரு. இப்ப யூலியா இருக்காங்க பாத்தீங்களா, லென்ஸ் போடலாம் நினைக்கிறாங்க. அப்பதான் ரூம்குள்ள யாரோ வந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்பா நீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எந்த சவுண்டும் வர மாட்டேங்குது. அப்பா உங்களை தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் சவுண்ட் வர மாட்டேங்குது. பயந்துகிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அப்பா பாட்டு தான் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இதனால தான் கூப்பிட்டது காதுல கேட்கல போல அப்படின்ற மாதிரி இவங்களும் ரூம் வந்துடுறாங்க. திரும்பி லென்ஸ மாற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப யூலியா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த போலீஸை பாக்குறதுக்காக வராரு. அப்பதான் போலீஸை யாரோ மயக்கமாக்கி இருக்கிறது தெரியுது. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே இவரையும் மயக்கமாக்கிறாங்க. இப்ப யூலியா இருக்காங்க பாத்தீங்களா, வீடியோ கால்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, பின்னாடி வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டாரு. இதெல்லாம் வீடியோ மூலியமா ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. இப்ப யூலியாவும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை ரீச் பண்ணிடுறாங்க. ஸ்கூபாவும் கன்னை காமிச்சு மிரட்டுறாரு. ஆனா அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, யூலியாவை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கான். இப்ப வந்தவன் ஒரு மிஷின்ல சடனா தள்ளி விட்டுறான். இவங்களும் யூலியாவை பாக்குறாங்க. அந்த கேப்ல அவன் தப்பிச்சு போயிடுறான். அந்த மிஷின்ல மாட்டினதுனால யூலியா ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுறாங்க. ஃப்ரெண்ட் இறந்து போனதை கண் முன்னாடி ஈரின் பார்த்தாங்கல்ல, அதனால பயந்து போன மாதிரி தான் இவங்க வீட்டுல உட்காந்து இருக்காங்க. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்ப தாமஸும் மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. எரிக் என்ன சொல்றாருன்னா, ட்ராப் வச்சு தான் அவனை பிடிக்கணும், அதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கள ஒரு பரேடு மாதிரி போக சொல்றாரு. ஆனா இந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயப்படுறாங்க. அதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம், அதனால இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா ஈரன் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் ஒரே வழி, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈரன் சொல்றதுனால பேரண்ட்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ஒரு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஜான் கார்வரோட மாஸ்க போட்டிருப்பாங்க. யாருன்னு சந்தேகப்படுறது அப்படின்ற மாதிரி ஈரனும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த மாஸ்க போட்ட நிறைய பேர் வண்டி முன்னாடி வராங்க. வண்டி முன்னாடி வந்தவங்க எல்லாம் பொதுமக்களா தான் இருப்பாங்க, பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தள்ளி விட்டு மேற்கொண்டு மூவ் பண்றாங்க. இப்ப ஜோக்கர் கெட்டப்ல இருக்க ஒருத்தன் என்ன பண்றானா ஸ்மோக் பாம்ப தூக்கி போட்டுறான். இதனால பொதுமக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க போலீஸுங்களும் எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை மீறி அந்த ஜோக்கர் கெட்ட போட்டவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க இருக்க கார் கிட்டே வந்துடுறான். இந்த காருக்குள்ளதான் அந்த 4 பேர் இருப்பாங்க. இவங்க 4 பேருக்குமே மயக்க ஊசியை போட்டு இங்க இருந்து கூட்டு போயிடுறான். இப்ப கத்ரீனாவை நமக்கு காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாங்க. அப்பதான் பக்கத்துல அந்த மர்ம நபர் இருக்காரு. அவர் பார்க்கும்போது மட்டும் சடனா கண்ணை மூடிடுறாங்க. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க உடம்புல எதையோ பூச்சிட்டு இருக்காரு. இவன் என்ன பூச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கவனிக்கிறாங்க. பார்த்தா சமைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் கொஞ்சம் தள்ளி போறாரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மர்ம நபரும் வந்துடுறான். அதுக்குள்ள எப்படி காணாம போனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, பக்கத்துல தான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. இவனும் அந்த இடத்தை சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். இவன் முன் சைடு தேடிட்டு இருக்கும் போது இவங்க பின் சைடுக்கா மேல் வழியா வந்துடுறாங்க. இப்ப மாடி வழியா எப்படியாவது தப்பிக்க முடியுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அவன் எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கான். இப்ப ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா ஒரு பொண்ணு தான் வச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு இன்னும் உயிர் இருக்கு. இரு நான் எப்படியாவது காப்பாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவன் வரும்போது மட்டும் கவனமா ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவனுக்கு தெரியாம தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடுறாங்க. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை லாக் பண்ணிடுறான். வேகமா இழுத்துட்டு போறான். சமைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தானே இவங்களை ரெடி பண்ணா. இப்போ ஒரு இடத்துக்குள்ள போட்டு இவங்களை சமைக்கிறான். இவங்க எரிஞ்சே இறந்து போயிடுறாங்க. டேபிள சுத்தி எல்லாருமே உட்கார்ந்து இருக்க மாதிரி அந்த மர்ம நபரும் லைவ்ல வீடியோ போடுறான். இது எந்த லொகேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு ஆட்கள் சொல்லிட்டாங்க. இங்க இருக்க நபரும் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப எரிக்கும் டீமோ சேர்ந்த மாதிரி அங்க கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த இடத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே இப்பதான் கண்முடிக்கிறாங்க. உயிரோட இருக்க எல்லாருமே இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க, வாயெல்லாம் கெட்டப்பட்ட நிலைமையில. இப்ப டீமை சேர்ந்தவங்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ள ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால கவனமா தான் உள்ள நுழையிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா லேப்டாப்ல தான் லைவ் ஓடிட்டு இருக்கு. அதை வேற ஒரு போன்ல லைவ் மூலியமா இவன் எடுத்துட்டு இருக்கான். அதனால தான் இந்த லொகேஷனை காட்டியிருக்கு. அவன் ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் தகவலை பாஸ் பண்றாங்க. இவங்களும் உண்மையான லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, டிஷ் ரெடி அப்படின்ற மாதிரி வேகமா ஓபன் பண்றாரு. பார்த்தா கட்ரினாவை தான் டிஷ் மாதிரி ரெடி பண்ணிருக்காரு. இத பாக்குற தாமஸ் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் காணாம போனாங்கல்ல, அவங்க 2 பேருமே இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் இறந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்களோட பாடி எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கு. ஈரனும் இதெல்லாம் பார்த்து செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, கட்ரினாவோட பாடியை வெட்டலாம் செஞ்சுட்டு இருக்காரு. ஈரன் கையில ஒரு ஷார்ப்பான பொருள் மாட்டிரும். அதை வச்சு இவங்களும் கட்ட கழட்டிடுறாங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க ஸ்கூபா கிட்டயும் அதை தந்துடுறாங்க. அவன் அசரும் போது இவங்க 2 பேருமே தப்பிச்சு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் துரத்திட்டு வரான். ஸ்கூபாவை அடிச்சு விழ வச்சிடறான். இவங்கள துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். இவங்களும் வேகமா காட்டு பகுதியில ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தடுப்பு மாதிரி இருக்கு. அந்த தடுப்பு அவன் வரதுக்குள்ள தாண்டி குதிச்சிடுறாங்க. அவனை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். இவங்களும் ரொம்ப தூரம் நடந்து சிட்டி மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. எரிக் பார்த்தா கீழே விழுந்து கிடக்குறாரு. என்ன ஏதுன்னு செக் பண்ணா எரிக்கை யாரோ அடிச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. யாருன்ற மாதிரி இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் பாபி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துக்குள்ள நுழையிறாரு. பாபி தான் கில்லர் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் கன் எடுத்துக்கிறாங்க. இப்ப பாபி நுழைஞ்சாரு பாத்தீங்களா, அவருக்கு தெரியாம அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பாபியை இங்க இருந்து ஷூட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. கரெக்டா ஷெரீஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ எதுவும் பண்ண தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட இருந்து கன்னை வாங்கிடுறாரு. இவங்களை வெளியே வெயிட் பண்ண சொல்றாரு. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவரும் வெளியே வராரு. அந்த பாபி மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டீமுக்கும் தகவலை பாஸ் பண்ணிட்டான்னு சொல்றாரு. இப்ப டீமை சேர்ந்த எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப டீம் கிட்ட பாபி தான் அந்த கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரினை காப்பாத்திட்டாங்கல்ல, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஈரின் ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சாங்கல்ல, அந்த இடம் பார்க்க எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஈரினும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு இருக்காரு பாத்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கும் வேலையை கொடுத்து அனுப்பிடுறாரு. உன்னை நானே வீட்டுல டிராப் பண்றேன்னு இவங்க கிட்ட சொல்றாரு. ஈரின் காட்டு பகுதியில தானே தப்பிச்சு ஓடி வந்தாங்க. அப்போ ஒரு விதமான பூ இவங்க உடம்பு முழுக்க ஒட்டி இருக்கும். இப்ப ட்ரெஸ்ல இருக்க அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவர் கிளம்பலாமா அப்படின்னு கேட்கிறாரு பாத்தீங்களா, அப்ப இவரோட ஷூவை பாக்குறாங்க. அதே பூ இவரோட ஷூல ஒட்டி இருக்கு. அப்ப எரிக் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி எரிக் சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. சோ இவரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. அதனால கொஞ்சம் பயத்தோடய அவரை பார்த்துட்டு இருக்காங்க. அவராலையும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. கண்டுபிடிச்சிட்டா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்ப கதவுக்கு பக்கத்துல போனவர் என்ன பண்றாருன்னா, வேகமா கதவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இவங்கள பார்த்த மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் இவர் தான் கில்லர்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. எரிக்க பொறுத்த வரைக்கும் சிங்கிளா இருப்பாரு. இவருக்கு மிச்சின் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பேரு அமெண்டா அப்படின்றது. இவங்க 2 பேருக்குமே அஃபேர் போயிட்டு இருக்கோம். சீக்கிரமா மிச்ச டைவர்ஸ் பண்ணிட்டு இவரை கல்யாணம் பண்ற மாதிரி பிளான் இருக்கும். அவங்க வயிற்றுல இவரோட குழந்தை கூட இருக்கும். அப்படி இருக்கும் போதுதான் அவங்க இறந்து போயிடுவாங்க.
அவங்க இறந்து போனதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. காதலுக்காக கூட இந்த விஷயத்த பண்ணல, கள்ள காதலுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. பாபியை சாவடிக்கலாம் நினைக்கும் போது தான் இவருக்கு காயம் பட்டிருக்கும். உன் கதையை முடிச்சுட்டு அப்புறம் பாபியோட கதையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இங்க இருக்க ஒரு போனை எடுத்திருப்பாங்க, இவர் பேசின எல்லாத்தையுமே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோட இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இவங்க கதையை முடிக்கிறதுக்காக சண்டை போடுறாரு. அப்பதான் பாபி இருக்கான் பாத்தீங்களா, ஜன்னலை உடைச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஈரனை கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களும் அவருக்கு பயந்த மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. பாபியோட கார் இங்கதான் இருக்கும், அந்த கார் இருக்கிற பகுதியை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. இவரும் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காரு. எந்த நாள் இந்த சம்பவம் ஆரம்பிச்சதோ அதே நாள் தான் முடியணும் அப்படின்ற மாதிரி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாபி காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு, வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கார் செயினோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த செயினை இவர் ஸ்ட்ராங்கான ஒரு பொருள்ல சொருவிடுறாரு. அதனால கார் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பர்டிகுலர் இடத்தை தாண்டி போக மாட்டேங்குது. அந்த செயினை எப்படியாவது உடைச்சாகணும். ஈரனும் அந்த செயினை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எரிக்கும் பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க கேஸ் லீக் ஆகுறத பாக்குறாங்க. வேகமா நெருப்பு தூக்கி போட்டுறாங்க. அதனால அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. இவங்களும் கார் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவரு மட்டும் மாட்டிக்கிறாரு. இப்ப பாபிக்கும் ஈரனுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் குத்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ரயான் வந்துடுறாரு. ரயானை கெட்டவர் மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா ரயானும் கெட்டவர் இல்ல, பாபியும் கெட்டவர் இல்லன்னு இப்பதான் புரியுது. இப்ப உள்ள அவரோட பாடியை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி ஆட்கள்லாம் போயிருப்பாங்க. ஆனா வந்த ஆட்கள் பாடி கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அப்ப தப்புஸ்தானா அப்படின்ற மாதிரி ஈரனோ பயப்படுறாங்க. ரயானோ ஈரனோ சேர்ந்த மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்க ரயானை எழுப்பி பாக்குறாங்க, அவர் எந்திரிக்க மாட்டாரு. இவங்களே கதவை திறந்து அந்த ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ரயானோ முழிச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த எரிக்கு இருக்காரு பாத்தீங்களா, எரிஞ்ச மாதிரியே இவங்களை இழுத்துட்டு போயிடுறாரு. இது எல்லாமே ஈரனுக்கு கனவு மாதிரி தான் வந்திருக்கும். இப்பதான் கனவுல இருந்து கண்முழிக்கிறாங்க. கனவுல வந்து அந்த கதவையே ஒரு மாதிரி பயந்த மாதிரி பாக்குறாங்க. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. சோ செகண்ட் பார்ட்டும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி டைரக்டர் சொல்லிட்டாரு. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.